This video is sponsored by BuyMote e-shopping mobile app. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸுமே அதில் அவைலபிளாக இருக்கும். சர்ஃப், சோப், ஆயில், பேஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே அங்கே கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு பேஜ் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். என்னென்ன பிராண்டில் வேணுமோ அந்த பிராண்ட் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த ஒரு மசாலாமே சேர்க்காம குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா காலிஃப்ளவர் வித் எக் ரெசிபி. இது நம்ம ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போது 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் இப்போ அதோட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதுவும் ஒரு 15 வெங்காயம் இல்லை 10 வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை பெரிய வெங்காயம் ஓகே தான். இப்போ 3 பச்சை மிளகாவை நம்ம 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கருவேப்பிலை தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சீக்கிரம் வதங்குறதுக்காக லைட்டாக நீங்கள் சால்ட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 பெரிய தக்காளி நான் சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கரண்டி வச்சுட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதில் நம்ம மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எதுவுமே நம்ம இதை ஆட் பண்ண போகிறதே கிடையாது. எந்த ஒரு மசாலாவுமே இல்லை. இப்போ நம்ம காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு மஞ்சள், உப்பு சேர்த்து ஒரு 2 கொதி வர்ற மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம குட்டி குட்டியாக வேணும்னா நீங்கள் அந்த காலிஃப்ளவரை குட்டியாக கூட கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவு நமக்கு வெங்காயம், தக்காளி எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த காலிஃப்ளவரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதில் இடையிலே உங்களுக்கு நீங்கள் சால்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா காலிஃப்ளவர்லேயே நம்ம வேக வைக்கும் போதும் போட்டிருப்போம், நம்ம தனியாக வதங்கும் போதும் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் எடுத்து திரும்ப ஒரு டைம் நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நமக்கு ஆயில் தனியாக தெரியுது. இந்த டைமில் ஒரு 2 முட்டை இல்லை 3 முட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை எங்களுக்கு எக் நிறைய வேணும் அப்படின்னா நமக்கு 4-5 முட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம சிம்லேயே வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸ்பீடில் வச்சோன்னா கீழே முட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்லேயே வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு காலிஃப்ளவர் வித் முட்டை ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் லாஸ்ட்டாக பெப்பர் பவுட்ரு கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, டைஜஸ்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு மசாலாவுமே இல்லாமல் ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரெசிபியை ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களும் சரி, வீட்டில் உள்ளவங்களும் சரி, திரும்ப திரும்ப எங்களுக்கு இந்த டிஷ் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணலை நம்ம. ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.